ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன். என்னை நீ ஏற்றுக்கொள் என் குழந்தையே. வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து நீ பின்வாங்குகிறாய்? மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதேபோல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரட்டியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது என் குழந்தையே. அது உனக்கு நல்லதல்ல. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதுதான். ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் நல்லது. கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும். அதே சமயம் வீட்டையும் எரிக்க செய்யும். கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே. உன்னோடு உன் சாயப்பாவான நான் எப்போதும் இருப்பேன். வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாரும் இல்லை. என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே. சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல, உருவாக்குவது. அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன். நீ கவலை கொள்ளாதே குழந்தையே. வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையும் பொறுமையையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக உன் சாயப்பாவான நானே இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.